வணக்கம் நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்னைக்கு வீடியோ வந்து அக்டோபர் மாசத்துக்கான என்னுடைய முதல் சேமிப்பு அப்படின்றது வந்து நான் ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ அதை பத்தின டீட்டெயில் தான் இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். நம்ம இதுக்கு முன்னாடியே வந்து ஒரு வீடியோல வந்து டீட்டெயில் சொல்லியிருப்பேன். அதாவது கோல்டு சிட்டு போடுறேன் அப்படின்னாலுமே அந்த கோல்டு சிட்டு தவிர ஒவ்வொரு மாதத்துக்கும் ஒரு 100 மில்லிகிராமாவது கோல்டு காயின் வாங்கணும். ப்ளஸ் அதோடவே வந்துட்டு சில்வர் காயின் வந்து இன்வெஸ்ட் பண்ணணும். சில்வர் வந்து வாங்கி வைக்கணும். ஏன்னா கோல்டுக்கு நிகராக சில்வருடைய ரேட்டும் ரொம்பவே அதிகரிச்சுக்கிட்டு போகுது. ஸோ அதுக்கேற்றது மாதிரி சில்வர்லேயும் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்றது மாதிரி நம்ம வந்து சொல்லிடணும். அப்போ நான் வந்துட்டு ஒவ்வொரு மாதமும் கோல்டு காயின் வாங்கணும் அப்படின்றது வந்து இந்த மாதம் இன்னும் நான் வாங்கலை. இப்போ தான் ஒரு 3-4 தேதி ஆயிருக்கு. இன்னும் வந்து நான் 100 மில்லிகிராம் வந்து வாங்கலை. ஆனால் சில்வர் காயின் வந்து வாங்கிட்டேன். சில்வர் காயின் அப்படின்றப்போ மினிமம் ஒவ்வொரு மாதத்துக்கும் ஒரு 5 கிராமாவது எடுக்கணும் அப்படின்றது மாதிரி வந்து பிளான் பண்ணியிருக்கேன். நான் இந்த மாதத்துக்கு வந்து எத்தனை கிராம் எடுத்தேன், அது எவ்வளோ ரூபாய் வந்தது, எவ்வளோ அதுக்கு வந்து வேஸ்டேஜ் போடுறாங்க, அந்த மாதிரியான எல்லா டீட்டெயிலுமே பார்க்கலாம். ஸோ வீடியோ வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அதோட இந்த வீடியோக்கு ஒரு லைக் ஒன்று கொடுத்துட்டு இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து வெள்ளியில் வந்து ஒவ்வொரு திங்ஸும் வாங்குறதுக்கு முன்னாடி வெள்ளியில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறது நல்லதா, அது வந்து லாபமாக இருக்குமா அப்படின்றது மாதிரியான நிறைய கேள்விகள் வந்து எல்லாத்துக்கும் இருக்கும். பொதுவாக பார்த்தீங்கன்னா ஒரு காலத்தில் சில்வருடைய ரேட்டு அப்படின்றது ரொம்ப ரொம்ப கம்மியாக இருந்தது. அதுக்கு வந்து பெருசாக யாரும் அதில் வந்து ஆர்வம் காட்டுறதே இல்லை. ஆனால் இப்போ வந்து கோல்டோடைய ரேட் எந்த அளவுக்கு ஏறுதோ அதே மாதிரி ஒவ்வொரு நாளுமே நம்ம வந்து வெள்ளியோடைய விலை, தங்கத்தோடைய விலை இதெல்லாம் வந்து தொடர்ந்து வாட்ச் பண்ணுறவங்களுக்கு தெரியும். ஒவ்வொரு நாளைக்குமே வந்து சில்வருடைய ரேட் பார்த்தீங்கன்னா ரூ. 2, ரூ. 3, ரூ. 5 அந்த மாதிரி வந்து ஒரு கிராம்க்கே வந்து அதிகரிச்சிட்டு இருக்கு. இது வந்து ரொம்ப பெரிய அளவில் வந்து லாபம் கொடுக்கும் அப்படின்றதுனால சில்வர் சேமிப்புமே நமக்கு வந்து நல்ல ஒரு பெனிஃபிட் கொடுக்கும் அப்படின்றதுனால சில்வரில் வந்து ஏதாவது வாங்குறது அப்படின்றது ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் நமக்கு. ஏன்னா கம்மி விலையும் கூட எல்லாராலையுமே வாங்க முடியும். இப்போ ஒரு கோல்டு வாங்கணும் அப்படின்னா மினிமம் இன்னைக்கு ரேட்டுக்கு ஒரு 100 மில்லிகிராம் வாங்க போகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு 1200 இல்லை 1300 இல்லாமல் நம்மளால் வாங்க முடியாது. இதுவே சில்வர் அப்படின்றப்போ 1 கிராம்ல இருந்து நமக்கு வந்து சில்வர் காயின் கிடைக்குது, அதாவது வெள்ளி காயின் கிடைக்குது. இன்னைக்கு வந்து 1 கிராமுடைய வெள்ளி விலை பார்த்தீங்கன்னா ரூ. 165. அப்போ நமக்கு வந்துட்டு ஒரு ரூ. 165 ப்ளஸ் ஒரு ரூ. 200 இருந்தாவே நம்மளால் ஈஸியாக வந்துட்டு ஒவ்வொரு சில்வர் காயினாக நம்மளால் வாங்கி வைக்க முடியும். ஸோ அதனால தான் சில்வர் வந்து வாங்குறது லாபம் அப்படின்றது மாதிரி உங்களுக்கு வந்து சொல்கிறேன். அதோட வெள்ளி வாங்குறது எந்த அளவுக்கு லாபமாக இருக்கும் அப்படின்றத பற்றின டீட்டெயில்டு வீடியோ வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயே அதுக்கடுத்து எண்டு ஸ்க்ரீன்லேயே கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள். அதோட இப்போ நம்ம சப்ஸ்கிரைபர் சிஸ்டர் ஒருத்தவங்க வந்து சொல்லியிருந்தாங்க, இந்த அக்டோபர் மாதத்துக்கு வந்து 12 கிராம் வந்து சில்வர் பார் வாங்கினேன். அந்த பிஸ்கட் மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி வாங்கினேன். அதோடைய ரேட் டீட்டெயில் வந்து நான் கேட்டிருந்தேன். அவங்க சொன்னாங்க 1 கிராம் வந்து ரூ. 160 அப்படின்றது மாதிரி போட்டாங்க, ப்ளஸ் ரூ. 40 அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நான் வந்துட்டு டோட்டலாக இந்த 12 கிராமுக்கும் ரூ. 40 இல்லை ஒவ்வொரு கிராமுக்கும் ரூ. 40 கேட்டேன். அவங்க ஒவ்வொரு கிராமுக்கும் ரூ. 40 போட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்போ ரூ. 480 சில்வருடைய ரேட்டு தவிர ரூ. 480 வந்து எக்ஸ்ட்ராவாக கொடுத்து இவங்க வாங்கியிருக்காங்க. ப்ளஸ் இதுக்கு வந்து ஜிஎஸ்டியுமே போட்டிருப்பாங்க. அப்போ இந்த மாதிரி வந்து வாங்குறது லாபமாக இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இது மாதிரி வந்து வாங்குறத தவிர்த்துடுங்க. நீங்கள் இப்போ திருச்சியில் இருக்கீங்க அப்படின்னா ஒரு நிறைய நகைக்கடைகள் வந்து இருக்குது. ஒவ்வொரு கடையாக போயிட்டு சில்வருடைய ரேட் வந்து கேளுங்க. சில்வருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரேட் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அது ப்ளஸ் 1 கிராம் காயினாக வாங்குகிறோம் அப்படின்னா அதுக்கு எவ்வளோ ரூபாய் எக்ஸ்ட்ரா போடுவாங்கன்றத ஒவ்வொரு கடையாக கேட்டு பார்த்துட்டு எதில் வந்து கம்மியாக இருக்கோ அங்கே வந்து வாங்குறது அப்படின்றது நமக்கு லாபமாக இருக்கும். இப்போ இது வந்துட்டு டோட்டலாக எல்லா கிராமுக்கும் 12 கிராமுக்கும் சேர்த்து ரூ. 40 வாங்கியிருந்தாங்க அப்படின்னா ஓகேவாக இருந்திருக்கும். இவங்க ஒவ்வொரு கிராமுக்கும் ரூ. 40 அப்படின்றது மாதிரி வாங்கியிருக்கிறாங்க. இல்லை ஒருவேளை இவங்க வந்துட்டு ஒவ்வொரு கிராமாக சேர்த்து 12 கிராம் தனித்தனியாக வாங்கியிருப்பாங்களோ என்னவோ, அந்த மாதிரி வாங்கியிருந்தாங்க அப்படின்னா அது வந்து நஷ்டம்தான். ஏன்னா இந்த ரூ. 40 எக்ஸ்ட்ரா கொடுத்துட்டே இருப்போம். இதுவே வந்து அவங்க 10 கிராம் அப்படின்னு வாங்குறோம்னு வச்சுப்போம். இப்போ 10 கிராமுக்கு ஒரு காயின் வாங்குறோம்னா அதுக்கு டோட்டலாக ரூ. 40 தான் அப்படின்னா அந்த மாதிரி வந்து பிளான் பண்ணி வாங்கிக்கணும். இப்போ நான் வந்து அது மாதிரி தான் பண்ணியிருக்கேன். எனக்குமே வந்து எவ்வளோ ரூபாய் எக்ஸ்ட்ரா போட்டிருக்கிறாங்க அப்படின்றது பார்த்தீங்கன்னா டீட்டெயில் வந்து பார்க்கலாம். இது எதுக்காக சொல்ல வர்றேன்னா, இப்போ ஒவ்வொரு கிராமுக்கும் ரூ. 40 அப்படின்றது மாதிரி சொன்னாங்கன்னா கண்டிப்பாக அதை வந்து தவிர்த்துட்டு இப்போ இவங்க 12 கிராம்னு வாங்கியிருக்கிறப்போ
10 கிராம் ப்ளஸ் ஒரு 2 கிராமும் வாங்கியிருந்தாங்கன்னா ஒரு 10 கிராமுக்கு 40 ரூபா அப்படின்றது மாதிரி போட்டிருந்தாங்க. அதாவது ஒரு பீஸ்க்கு 40 ரூபா அப்படின்றது மாதிரி போட்டிருந்தாங்கன்னா நமக்கு வந்து லாபமாக இருக்கும். இல்லை கம்பல்சரி ஒவ்வொரு கிராமுக்குமே 40 ரூபா 40 ரூபான்னா கண்டிப்பாக அதை வந்து தவிர்த்துருங்க. நீங்கள் அந்த பைசாவுக்கு கண்டிப்பாக கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது தான் வந்து பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். ஸோ இதை தான் வந்து நான் சொல்லணும் அப்படின்றது வந்து உங்களுக்கு டீட்டெயில் வந்து புரியணுன்றதுக்காக சொல்கிறேன். அப்போ இவங்க வந்து ஒரு கிராமுக்கு 40 ரூபா அப்படின்றது மாதிரி 480 ரூபா வந்து கொடுத்துருக்குறாங்க இல்லையா? 480 ரூபாய்க்கு 2 to 3 கிராம் எக்ஸ்ட்ராவாகவே நம்மளால வாங்க முடியும். அப்போ டீட்டெயில் வந்து கேட்டுக்கோங்க. நீங்கள் வந்து பீஸ்க்கு வந்து இந்த 40 ரூபா போடுறீங்களா, இல்லை கம்பல்சரி ஒரு கிராமுக்கே 40 ரூபாய் எக்ஸ்ட்ரா போடுறீங்களா அப்படின்றத வந்து கேட்டுட்டு அதுக்கு ஏற்றது மாதிரி நம்ம வந்து அந்த ஒரு கிராம் கணக்கு வந்து வாங்கினோம் அப்படின்னா நமக்கு லாபமாக இருக்கும். இப்போ என்னுடைய பில் டீட்டெயில் வந்து பார்க்கலாம், நான் என்ன வாங்கினேன்ட்டு. அக்டோபர் 2ஆம் தேதி வந்து நான் போயிட்டு வெள்ளி வாங்கினேன். அன்னைக்கு ஒரு கிராமுடைய ரேட்டு 163 ரூபா. நான் வாங்கினது வந்து 2 கிராம் காயினாக ஒரே காயினாக வாங்கினேன். இப்போ அதை காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ இந்த மாதிரி கவரில் வந்து போட்டு கொடுத்துருக்காங்க. 2 கிராம் இது, அதாவது 2 கிராம் காயின் கொடுங்க அப்படின்றப்போ இது மாதிரி கொடுத்தாங்க. ஒரு சைடு வந்து லக்ஷ்மி படம் இருக்குது, இன்னொரு சைடு பார்த்திங்கன்னா அதாவது கஜலக்ஷ்மின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி இருக்குது. இன்னொரு சைடு வந்து இந்த மாதிரி ஸ்ரீசக்கரம் மாதிரி கொடுத்துருக்குறாங்க. இது வந்து மிஷினில் வெயிட் போடுறப்போ 1,900 இருந்துச்சு. இங்கே வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன் பாருங்கள். 1 கிராம் 900 மில்லிகிராம் வந்து இருந்துச்சு. அப்போ அந்த வெயிட்டுக்கு தான். இப்போ இது 2 கிராம்னா அப்படியே வந்து பீஸ் ரேட் வந்து போட மாட்டாங்க. நமக்கு வெயிட் போட்டு காட்டுவாங்க, எவ்வளோ கிராம் இருக்கோ அதுக்கு மட்டும்தான் ரேட் போடுவாங்க. 1,900 இருந்துச்சு, அதுக்கு 163 ரூபா அப்படின்றது மாதிரி 309 ரூபா 70 பைசா வந்து வந்துச்சு. அதுக்கடுத்து ஒவ்வொரு கிராமுக்குமே இதுதான் நம்ம வந்து மெயினாக பார்க்கணும். நான் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தது ஒவ்வொரு கிராமாக 2 கிராம் எடுத்துக்கலாம் அப்படின்றது மாதிரி தான் பார்த்தேன். ஆனால் இந்த மேக்கிங் சார்ஜ் அப்படின்றது வந்து இந்த காயினுக்கு போடுறாங்க. சில்வர் காயினுக்கு வந்து மேக்கிங் சார்ஜ் அப்படின்றது வந்து போடுறாங்க. அப்போ இந்த மாதிரி போட்டாங்கன்னா நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஒரே காயினாக எடுத்துக்கணும். இப்போ வந்துட்டு 2 கிராமுக்கு ஒரே காயினாக எடுக்கிறப்போ 17 ரூபா தான். இதுவே வந்து நீங்கள் ஒவ்வொரு கிராமாக எடுத்தாலும் ஒவ்வொரு கிராமுக்கும் 17 போடுவாங்க. அப்போ எக்ஸ்ட்ராவாக நமக்கு வந்து செலவாகும். அப்போ ஒரே காயினாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு 17 ரூபாவோட முடிஞ்சிடும். அதுதான் இங்கே வந்து நான் சொல்ல வரேன். அவங்க வந்து பீஸ் ரேட்டுக்கு வந்து போடுறாங்களா, இல்லை ஒவ்வொரு கிராமுக்கு போடுறாங்களா அப்படின்றத வந்து டீட்டெயில் கேட்டுக்கோங்க. இப்போ அது மாதிரி எனக்கு வந்துட்டு நீங்கள் 1 கிராம் எடுத்தாலும் 17 ரூபான்னு போடுவோம். 5 கிராம் எடுத்தாலும் 17 ரூபா அந்த மாதிரி போடுவோம். அதாவது ஒரே இதாக எடுத்துக்கிட்டிங்கன்னா 17 ரூபா, இல்லை தனித்தனியாக நீங்கள் எடுத்திங்கனாலும் ஒவ்வொன்றுத்துக்கும் 17 போடுவோம் அப்படின்றது மாதிரி சொன்னாங்க. ஸோ நான் அதனால தான் ஒரே ஒரு இதாக எடுத்துக்கிட்டேன். இந்த மாதிரி 2 கிராமுக்கு ஒரே காயினாக எடுத்துக்கிட்டேன். அப்போ டோட்டலாக இந்த 17 ரூபா ப்ளஸ் சில்வருடைய ரேட்டு போட்டு 326 ரூபா 70 பைசா. அதுக்கு 3% வந்து ஜிஎஸ்டி போட்டாங்க. 9 ரூபா 80 பைசா. டோட்டலாக வந்து 336 ரூபா 50 பைசா. ரவுண்ட் ஆஃப் பண்ணி 337 ரூபா அப்படின்ட்டு இந்த 2 கிராமுக்கு வந்து வாங்கிக்கிட்டாங்க. அதான் இப்போ பில் டீட்டெயிலுமே உங்களுக்கு வந்து காட்டுறேன். இப்போ நான் வாங்கினது பார்த்தீங்கன்னா திருச்சி மங்களில் தான் வாங்கினேன். எங்கள் டேட் எல்லாம் போட்டிருக்காங்க பாருங்கள். அக்டோபர் 2ஆம் தேதி 1 கிராம் சில்வருடைய ரேட்டு 163 ரூபா. அதுக்கடுத்து 2 கிராம் அப்படின்றது வந்து இது வந்து பொதுவாக அந்த 2 கிராம் காயின்னு சொல்லுவோம். ஆனால் வெயிட் போடுறப்போ 1,900 இருந்துச்சு. நான் வாங்கின அன்னைக்கு 163 ரூபா. அதுக்கான அந்த சில்வர் ரேட் வந்து போட்டிருக்கிறாங்க. அதுக்கடுத்து மேக்கிங் சார்ஜ் அப்படின்னு சொல்லிட்டு 17 ரூபா போட்டிருக்கிறாங்க. இதுதான் நம்ம வந்து பார்க்கணும். ஒவ்வொரு கடையிலையும் எவ்வளோ ரூபா போடுறாங்க, இல்லை பீஸ் ரேட்டா அப்படின்றது மாதிரி பார்த்துக்கணும். கிராம் ரேட்டுக்கு போடுறாங்களா இல்லை பீஸ் ரேட்டுக்கு போடுறாங்களா அப்படின்றத வந்து பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி வாங்கினோம் அப்படின்னா தான் நமக்கு லாபமாக இருக்கும். இப்போ நீங்கள் ஒவ்வொரு கிராமுக்கும் வந்து 17 ரூபா போடுறாங்க அப்படின்னா அது வந்து தவிர்த்துடணும். இப்போ 40 ரூபா அப்படின்னு முன்னாடியே சொன்னேன் பார்த்தீங்களா, ஒரு சிஸ்டர் வாங்கியிருக்காங்கன்ட்டு. ஸோ அது மாதிரிலாம் பண்ணாங்கன்னா நம்ம வந்து வேறு கடைகளில் எப்படி கொடுக்குறாங்கன்றத கம்பேர் பண்ணி பார்த்துட்டு வாங்குறது நல்லது. அப்போ டோட்டலாக 326 ரூபாய் 70 பைசா. அதுக்கு வந்துட்டு 3% ஜிஎஸ்டி 9 ரூபாய் 80 பைசா. டோட்டலாக பார்த்தீங்கன்னா 337 ரூபாய் கட்டி நான் வாங்கியிருக்கேன். ஸோ இந்த ரேட்டுக்கு தான் நான் வந்து வாங்கினேன். இதையே வந்து இங்கே வந்துட்டு உங்களுக்கு பில் டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் அது மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு காட்டினோம் அப்படின்னா உங்களுக்கு தெரியுன்றதுக்காக இந்த டீட்டெயிலாம் வந்து காட்டுறேன். அதே மாதிரி இப்போ இதை கொண்டு போயிட்டு நான் விற்கிறேன். இன்னைக்கு வந்து 163 ரூபாய்க்கு 1 கிராம் வாங்கியிருக்கேன் அப்படின்னா நான் கொண்டு போய் ஒரு 2 வருஷம் கழிச்சோ 3 வருஷம் கழிச்சோ நான் மொத்தமாக சேர்த்து வச்சுட்டு விற்கிறேன் அப்படின்றப்போ
அன்னைக்கு வந்து ஒரு கிராமுடைய ரேட்டு 300 ரூபாய் அப்படின்னு இருந்துச்சுன்னா அந்த 300 ரூபாய்க்கு அப்படியே எடுத்துக்குவோம், எதுவுமே லெஸ் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. இது வந்து கண்டிப்பாக ஒவ்வொரு கடையிலையும் கேட்டுக்கோங்க. நீங்கள் வந்து சில்வரில் வாங்குறீங்க அப்படின்னா அந்த கடையில் வந்து நீங்கள் ரிட்டன் சேல் பண்ணுறப்போ கம்மி பண்ணிக்குவாங்களா அப்படின்றது மாதிரி டீட்டெயில் வந்து கேட்டுக்கோங்க. ஆனால் வேறு கடையில் வாங்கின காயினை வந்து கொடுக்குறப்போ ஒரு குறிப்பிட்ட பர்சன்ட் வந்து கழிச்சுப்போம் அப்படின்னு தான் சொன்னாங்க. எந்த கடையில் வாங்குகிறோமோ அதே கடையில் கொடுக்குறப்போ நமக்கு அதே ரேட்டுக்கு எடுத்துக்குவோம் அப்படின்றது மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ எனக்கு வந்து இது லாபமாக இருக்கிறதுனால ஒவ்வொரு மாதத்துக்கும் ஒரு 5 கிராம் வந்து மினிமம் ஒரு 5 கிராம் வந்து சில்வரில் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்றது மாதிரி பிளான் பண்ணியிருக்கேன். இப்போதைக்கு 2 கிராம் வாங்கியிருக்கேன். பேலன்ஸ் இன்னும் நாட்கள் இருக்குது. ஸோ அதுக்கேற்றது மாதிரி இன்னும் கொஞ்சம் வாங்குவேன்னு நினைக்கிறேன். அது மாதிரி வாங்கினாலுமே உங்களுக்கு வந்து அப்பப்போ அப்டேட் கொடுக்குறேன். அதே மாதிரி சில்வர் வந்து கருத்து போகுமா அப்படின்றது மாதிரி கேட்குறீங்க. இப்போ இந்த காயினை வந்து இப்படி காற்று படுறது மாதிரி வெளியில் இப்படி வச்சுருக்கோம் இல்லையா, இந்த மாதிரி வச்சுருந்தா கண்டிப்பாக கருத்து போகும். ஆனால் இப்போ இந்த மாதிரி கவர் போட்டு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இந்த மாதிரி சீல் பண்ணுற கவர், இதில் வந்து போட்டு வச்சுக்கிட்டோம் அப்படின்றப்போ கண்டிப்பாக இது வந்து கலர் மாறாது, அப்படியே இருக்கும். இது எந்த மாதிரி வாங்கியிருக்கோமோ அதே கலர்லேயே இருக்கும். அவங்க எப்படி நமக்கு வந்து பேக் பண்ணி கடையில் கொடுக்குறாங்களோ அதே மாதிரி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து கருக்காது. ஸோ அது மாதிரி வந்து பண்ணிக்கோங்க. நான் வாங்கினப்போ இந்த மாதிரி தான் வந்து இந்த பிளாஸ்டிக் கவரில் போட்டு சீல் பண்ணி கொடுத்தாங்க. அதே மாதிரி நானுமே இந்த மரப்பெட்டியில் வச்சுக்கலான் இருக்கிறேன். இதுக்கு முன்னாடி இதில் வந்து கோல்டு காயின் வந்து நிறைய சேவ் பண்ணிகிட்டு இருந்தப்போ இதில் தான் போட்டு வைப்பேன். அதே மாதிரி இனிமேல் இது ஒரு குட்டியாக இருக்கிற பாக்ஸ் அப்படின்றதுனால இதுக்கு சில்வர் போட்டு வைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்றதுனால நான் இனிமேல் வந்துட்டு இதில் சில்வர் காயின் வந்து சேவ் பண்ணலாம் அப்படின்றது மாதிரி டிசைட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் வந்து சில்வரில் வாங்குறது பெனிஃபிட்டாக இருக்கும் அப்படின்றது மாதிரி நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஒவ்வொரு மாதமும் சில்வரில் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு வந்து சேவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. தங்கத்துக்கு நிகராக வெள்ளியோடைய விலையுமே அதிகரிக்குது அப்படின்றப்போ கண்டிப்பாக ஃப்யூச்சரில் நமக்கு வந்து இது லாபம் கொடுக்கும் அப்படின்றது ஷியோராக சொல்லலாம். அதனால் வந்து என்னுடைய வெள்ளி சேமிப்பு வந்து நான் உங்கள்கிட்ட சொன்னது மாதிரி ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இன்னும் இந்த மாதத்துக்கு வந்து தங்கம் வாங்கினேன் அப்படின்னா கண்டிப்பாக அதையுமே வந்து ஷேர் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம திருச்சி தமிழ் யூடியூப் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். தேங்க்யூ.